ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி வேர்ல்டு ஃபுட் டே, சர்வதேச உணவு தினம். இன்றைக்கி நான் வீடியோவில் தமிழர்களாகிய நம் முன்னோர்கள் உணவு முறைகளை பற்றியும், அந்த உணவு முறையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றியும், இப்போ நாம் எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளையும், அந்த உணவு முறையில் இருக்கக்கூடிய தீமைகளையும் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிடுவது ஒரு வேலை அல்ல, அது அத்தியாவசியம். இன்று உலக உணவு தினம். நமது உடலில் ஒவ்வொரு உறுப்பும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு குறிப்பிட்ட சக்தியை நாம் அளித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சக்தி உணவு உட்கொள்ளும் மூலமே நமக்கு கிடைக்கிறது இல்லைங்களா? அயல் நாட்டின் உணவுகளின் வருகையால் பண்டை தமிழரின் பாரம்பரிய உணவு முறைகளை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தினமும் சாப்பிடும் வெள்ளை அரிசி கூட பாரம்பரிய உணவு இல்லை என்பதும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பசுமை புரட்சிக்கு பிறகு இந்தியாவில் அரிசி உற்பத்தி அதிகமானது. இந்தியாவில் இருந்து உணவு பஞ்சத்தை போக்க அயல்நாட்டு நவீன கருவிகளை பயன்படுத்தி வெள்ளை அரிசியை அதிகமாக உற்பத்தி செய்தனர். இந்த வெள்ளை அரிசியில் மேல் தோலான உம்மி மற்றும் உள்தோலான தவிடு நீக்கப்பட்டு பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசியாய் கிடைக்கும் வெறும் சக்கையைத்தான் நாம் இன்று உணவில் உண்டு வருகிறோம். ஆனால் அன்றைய தமிழர்கள் சிவப்பு அரிசியை தான் யூஸ் பண்ணாங்க. நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளை அரிசியை விட 4 மடங்கு இந்த சிவப்பு அரிசியில் சத்து அதிகங்க. இது மட்டும் இல்லாமல் அன்றைய உணவு முறைகளில் நம் தமிழ் முன்னோர்கள் கம்பு, சாமை, திணை, கேழ்வரகு, பனிவரகு, கருவரகு இந்த மாதிரி சிறுதானிய வகைகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. நம் முன்னோர்கள் காலையில் எடுத்துக்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா கம்மங்கூழ், காய்கறி துவையல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. மதிய உணவு பார்த்திங்கன்னா கம்பு சாதம், எள்ளு சாதம், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர்களால் ஆன சாதம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க. இது கூட முக்கணி வகைகளான மா, பலா, வாழை இவைகள் 3ஐயும் தினமும் அன்றாட உணவில் எடுத்துக்கிட்டாங்க. மாமிசம் உண்பவர்கள் புலால், புரோட்டீன் மற்றும் புரதம் சத்து நிறைந்த மீன் வகைகளை எடுத்துக்கிட்டாங்க. இரவு நேரங்களில் சிறுதானியங்களான கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, சோள இட்லி, கேழ்வரகு பணியாரம் இவைகளெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரையை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதே இல்லை. அதற்கு மாற்றாக கரும்புச்சாறிலிருந்து எடுக்கக்கூடிய வெல்லம், பனை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கருப்பட்டி யூஸ் பண்ணித்தான் அன்றைக்கு நம் முன்னோர்கள் பலகாரம்லாம் செஞ்சாங்க. நம் முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் மஞ்சள், மிளகு, துளசி இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள பொருட்களை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி இருந்ததால் தான் அவர்களுக்கு உணவே மருந்தாக இருந்தது. ஆனால் இன்று ஊட்டச்சத்து இல்லாத உணவு முறைகளால் மருந்தை தேடி அலையும் ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆரோக்கியமான உணவு என்பது அளவை பொறுத்து வயிறு முட்ட ஊட்டச்சத்து இல்லாத உணவு உண்பதை காட்டிலும் சீரான இடைவெளியில் ஊட்டச்சத்தான உணவை உண்பதே சிறந்தது. இதுதாங்க ஊட்டச்சத்து மிகுந்த ஆரோக்கியமான சிறந்த உணவு. உடல் ஆரோக்கியத்தின் அச்சாணியே உணவு தாங்க. ஆனால் வயிற்றை நிரப்பி பசியை போக்க மட்டும்தான் உணவு என்ற நிலை வந்துவிட்டது. இதுவே ஊட்டச்சத்து குறைவான தலைமுறையை உருவாக்கி வருவதாக ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள், கிழங்கு வகைகள், பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகள் போன்ற ஊட்டச்சத்து அதிகம் இருக்கும் இயற்கையான உணவுகளை அதிகமாக உட்கொள்ளுதல், துரித உணவுகளை தவிர்த்தல், நுறுக்கு தீனிகளை தவிர்த்தல் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுதல், முடிந்தவரை வீட்டிலேயே சமைத்து உண்ணுதல் போன்றவை ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் என்பதே உண்மை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது ஆரோக்கியமான உடலுக்கு பொருந்தக்கூடிய சரியான பழமொழி. ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுதல் மூலம் ஊட்டச்சத்தான தலைமுறையை உருவாக்க முடியும் என்பதே உணவு தினத்தின் மைய கருத்து. அதை உணர்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.